தேசிய பேரரசுடைய ஆசிரியரும் இந்த ஆண்டிலே திட்டமிட்டு நடத்திக் கொண்டிருக்கின்ற கிட்டத்தட்ட 7 வருடங்களாக இளைஞர்களே ஒன்றிணைந்து இளைஞர்களுக்கான தலைமைத்துவத்தில் சிறப்பான முறையில் சிறந்த ஆளுமையாக சமாதிய வரலாற்றிலே பிறந்த 7 வருடங்களாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற அன்புக்கு மதிப்புக்குரிய தேசிய பாடசாலையுடைய கௌரவத்திற்குரிய ஆசிரியரும் சமூக செயற்பாட்டாளர் பெண் இளம் வயதில் பல சேவைகளை வெற்றிகரமாக பதிவு செய்து எந்தவித வினாக்களுக்கும் இலக்கிய முறையில் விடை கொடுத்து முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட விடையோடு தன்னை முற்றுமுழுதாக அர்ப்பணித்திருக்கின்ற சமாந்தரங்களுடைய எதிர்கால இளம் ஆளுமையாக நாங்கள் கனவு கொண்டிருக்கின்ற அன்புக்கும் மதிப்புக்குரிய சட்ட கல்லூரி மாணவன் அன்புக்குரிய அல் ஹாஃபில் ஹாத்திப் இப்ராஹிம் அவர்களை இந்த ஏற்பாட்டு குழு சார்பாக நாங்கள் இந்த விடைகளை சில அரசியல்வாதிகளாலும் சில மூத்த ஆளுமைகளாலும் விரும்பப்பட்டிருந்தது.
பல உண்மை தன்மைகளை தைரியத்தோடு தன்னால் முடியும் என்று சொல்லி பல சமூக செயற்பாடுகளை வெற்றிகரமாக தைரியத்துடன் தன்னம்பிக்கையுடன் இங்கே வழங்கி தங்களுக்காக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து தங்களை இன்முகம் கொண்டு அழைத்திருக்கின்ற சமாந்திரி தேசிய பாடசாலையினுடைய ஆசிரியரும் சமூக செயற்பாட்டாளர், சட்டக் கல்லூரியினுடைய மாணவன், அன்புக்குரிய சமூக செயற்பாட்டாளர் ஹாதிக் இப்ராஹிம் அவர்களுடைய ஏற்பாட்டிலே இடம்பெற்றிருக்கின்ற இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற அனைவரையும் நாங்கள் இந்த வேளையிலே அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வை நாங்கள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப் போகின்றோம். நிகழ்வினை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைப்பதற்காக இங்கே அன்போடு அழைத்துக் கொள்வது கண்ணியத்திற்குரிய மௌலவி அல் ஹாஃபில் மிஸ்பா அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل كزرع أخرج شطعه فآزره فاستغلل فاستوى على سوقه يعجب الزراع ليغيظ بهم الكفار وعد الله الذين آمنوا وعملوا الصالحات منهم مغفرة وأجرا عظيما. صدق الله العليم. நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்வை நாங்கள் குறிக்கதாக முடிக்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் நிகழ்ச்சிக்கு இங்கே பிரசித்தமாகி சிறப்பித்திருக்கின்ற சமாந்தரை பிரதேச சபையினுடைய கௌரவ முன்னாள் உறுப்பினர் அன்புக்குரிய சரிஃபா அவரோடு இணைந்த அவருடைய கணவன் மற்றும் இங்கே பிரசித்தமாகி சிறப்பித்திருக்கின்ற உயர்தரத்திலே கணிதத்தினை அழகுற கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்ற தொழில்நுட்ப கல்லூரியினுடைய ஆசிரியரும் விரிவுரையாளரும் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய MC ஃபர்சான் சார் அவர்கள் இங்கே பிரசித்தமாக இருக்கின்றார். அதே போன்று இங்கே ஏனைய எங்களுடைய உள்ளங்களையும் ஊடகவியலாளர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்து இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய தேசிய கீதம் இசைக்கிறது. எல்லோரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். Surani
அடிப்படைகள் சமாந்திரை இளைஞர் காங்கிரசின் ஒன்று கூடல் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்று நாளில் முதலாவது உரை நிகழ்த்துவதற்காக சமாந்திரை முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் கௌரவ சரிபா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஷைத்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஹஸ்புனல்லாஹு நிமல் வக்கீல் நிமல் மௌலா நிம் நஷீர். இந்த நேரத்திலே விழாவை ஏற்பாடு செய்த எங்களது எஸ்டிஆர் எஸ்எல்எம்சியின் பிரத்ய தலைவரும் சட்ட முன்மானியும் எங்களது ஆசிரியருமான அல் ஹாஃபிஸ் ஆதில் இப்ராஹிம் அவர்களுக்கு உளித்தவளாக இங்கு கலந்து கொண்டிருக்கும் எங்களது சக சகோதரர்கள், வயோதிபர்கள், இளைஞர்கள், ஊடகவியலாளர்கள், மௌலைமார் அனைவரையும் விழித்தவளாக இந்த தருணத்திலே எல்லோருக்கும் பசிக்கும் என்று நினைக்கிறேன். 5 நிமிடம் பேசிவிட்டிருக்கலாம் என்று. இந்த சம்மாந்துறை என்ற ஊரை பொறுத்தளவில் உண்மையில் எல்லோரும் சொல்வது என்னவென்றால் அரசியல் ஒரு உத்தி என்றுதான் சொல்வது. ஆனால் அரசியல் என்பது சாக்கடை அல்ல, அதை எல்லோரும் முழங்க வேண்டும். சொல்லும்போது எல்லோரும் கூறுவது அரசியல் ஒரு சாக்கடை என்று. நாம் அறிந்த வயதிலோ அறியாத வயதிலோ என்னை பொறுத்தளவில் எனக்கு தற்போது 54 வயது. நான் என் இளம் வயதிலிருந்து இந்த எஸ்எல்எம்சி என்ற ஒரு கட்சி உருவானத்திலிருந்தே நான் அதுக்கு பாடுபட்டு வாக்களித்து வந்தவள். ஆனால் தற்போது நான் கட்சியை விட்டு என் நிலையிலும் நான் மாறவில்லை. ஆனால் இளைஞர்கள் எதிர்காலத்தில் அவர்கள் தலைக்க வேண்டும், வளர வேண்டும், அவர் ஒளிர வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்ந்திருப்பவர்கள். அந்த நேரமே ஆதில் இப்ராஹிம் என்னோடு 2 பிள்ளைகளை கூட்டி வந்து நாங்கள் வாரான ஒரு சங்கத்தை உருவாக்க வேண்டும், நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்றார். நான் சொன்னேன், கட்சி பதத்துக்கு அப்பால் என்னால் இருந்த உதவிகளை செய்வேன் என்று. ஏனென்றால் கட்சி என்பது யாருக்கு நாங்கள் எழுதி கொடுத்த எழுத்தல்ல, அது எங்களது வாக்கு. எங்களது வாக்கை உரிமையாக பெற்றுவிட்டு அந்த வாக்கை நாங்கள் உண்மையாக போட்டது அல்லாஹ் தெரிந்திருந்தாலும் அந்த வாக்கை பெற்று அந்த கதிரையில் அமர்ந்த பிறகு நீ யாரோ நான் யாரோ என்று துரத்தியவர்களும் இதில் ஏராளம் ஒன்று. தனது சாக்கை மட்டும் நிரப்பி, தனது பொக்கெட்டை நிரப்பி, தனது சொந்த பந்தங்களை நிரப்புவது அரசியல்வாதியின் ஒரு அதிகாரம் இல்லை. நான் சொற்ப காலத்தில் ஒரு பிரதேச சபை உறுப்பினராக சென்று எல்லோருக்கும் தெரியும் நான் செய்திருக்கும் சேவைகள். எனது பிரதேச சபையினால் வழங்கப்படும் அந்த 15,000 ரூபாய் காசையும் எடுத்துக்கொண்டு நான் பஸ் ஏறி களமுக்கு சென்று ஒவ்வொரு மினிஸ்டர்மாரையும் பிடித்து எனது ஏரியாவில் யாருமே செய்ய இயலாத பாதைகள், பள்ளிவாசல் கூடிய வழிகள், மதில்கள், மற்றது கண்மஞ்சளுக்கு வீட்டில் நான் தொழில் செய்வதற்கான உபகரணங்கள் எல்லாம் பெற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஏனென்றால் எனது அவா நான் உழைக்க வேண்டும் என்றில்லை, தனது பொக்கெட்டினால் காசை கொடுத்துத்தான் நான் மேலதிகமான வேலைகளை செய்திருப்பேன். எனது உழைப்பினால் எல்லோரும் நினைப்பார்கள் அரசியலை புகுந்து உழைத்தவர்கள் என்று. ஆனால் அதுவும் உழைத்தவர்கள் இருக்கிறார்கள், இல்லை என்று இல்லை. சந்தர்ப்பம் வரும்போது எங்களுக்கும் அதை சொல்வதற்கு இருக்கு. அதற்காக எல்லோரும் எஸ்எல்எம்சியில் இருந்து இவர்கள் மாறி வேறு கட்சிக்கு சென்று விட்டார்கள். 85ஆம் ஆண்டில் இருந்து எனக்கு வாக்கு கிடைக்காத காலம் இருந்து இந்த கட்சியிலே போராடி 89 மாதம் 26ஆம் தேதி எங்களது முன்னை நாள் பாராளுமன்ற உறுப்பினரை ஒரு இராணுவத்தின் பிடியிலிருந்து நான் அவரை பாதுகாத்து அவரின் அடிகளை எல்லாம் எனது முதுகில் தாங்கிய ஒரு பெண்மணி நான். ஆனால் இதுவரைக்கும் அவர் 1 ரூபாய் காசு கூட நான் அனுபவித்ததே இல்லை. கட்சி என்று ஒன்று வந்துவிட்டால் பேசுவதற்கு வார்த்தைகள் இருக்க மாட்டாது, பேசுவார்கள்.
பெண்ணொன்றா எதையும் சொல்லி துரத்தலாம் என்று எண்ணி வைக்கிறார்கள். அல்லாஹ்வை மட்டும் பயந்தவளாக நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். அந்த தைரியத்தை தந்த அல்லாஹ்க்கும் எனது தாய் தந்தையருக்கும் இந்த அரசியலில் நான் இந்த இளைஞர்களை வழிநடத்த வேண்டும் என்று இன்னும் உதவியா இருக்கும் எனது கணவருக்கும் எனது குடும்பத்துக்கும் நான் நன்றி செலுத்த வேண்டும். அதோடு இதே போன்ற இளைஞர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இதில் இருக்கும் பலர் இந்த கட்சிகளில் வந்து கஷ்டப்பட்டவர்கள் என்று தெரியும், போராடினவர்கள் தெரியும். அவர்கள் எல்லாமே இப்ப ஒதுக்கப்பட்டு விட்டார்கள். இவர்கள் யார் என்று கேட்கிற அளவுக்கு போய்விட்டது. ஆனால் நீங்கள் ஒன்று மட்டும் எண்ணுங்கள், கட்சி எங்களுக்கு ஒரு கட்சிதமும் இல்லை, அதிகாரமும் இல்லை. தலைமைத்துவம் என்ற ஒன்றுக்கு கட்டுப்பாடு சொல்லியங்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த தலைமைத்துவம் ஒழுங்கான நிலையில் இருந்தால் கட்டுப்படலாம், இல்லை என்றால் நாங்கள் கட்டுப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. வழிதாரி போகும் தலைமைத்துவத்துக்கு பின்னால் நாங்கள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோன்று எல்லா கட்சியிலிருந்தும் இதில் வந்திருக்கிறீர்கள். எல்லோரும் கட்சி பேதமின்றி எதிர்காலத்தில் இவ்வாறான இளைஞர்களை உருவாக்கி அவர்களின் கல்விக்கு வழிவகுத்து கல்விக்கு உதவி செய்பவர் என்றும் இறக்க மாட்டார்கள். அந்த இளைஞர்களை நாங்கள் இன்று இருப்போம், நாளை மரணித்து விடுவோம். எல்லோரும் அதை நினைப்பதில்லை. நான் மட்டும் ஆள வேண்டும், நான் மட்டும் அந்த கதிரையில் இருக்க வேண்டும், எனக்கு மட்டும் வாக்களிக்க வேண்டும், பொய்களை சொல்லி அவர்கிட்ட காசு வாங்கி வெட்ட காசு வாங்கி தோக்கடித்தது என்றதில் நான் எந்த பயமும் இல்லாமல் சொல்லுவேன். உண்மை அது. ஏனென்று சொன்னால் எங்களுக்கும் கட்சிதம் இருக்கின்றது, நாங்கள் காட்ட வேண்டும் என்று இருந்தீங்க. ஆனால் நான் பெண்மணி இருப்பது போல எங்கள் இளைஞர்களோ மற்றவர்கள் இல்லை, பயந்து வாழ்கிறார்கள். ஏன் பயப்படுறீங்க? உங்களோட வாக்கும் பெருமதி உங்களுக்கு தெரியாது. ஒரு வாக்கு உங்களுக்கு எத்தனை லட்சம் கொடுத்தாலும் வாங்க முடியாது உண்டு. ஒரு வாக்கு இல்லை குறைஞ்சு விட்டால் ஒருவர் வரையல அந்த கதிரைக்கு, எந்த ஜனாதிபதியாக இருந்தால் யாராக இருந்தாலும். அந்த வாக்கை அளிப்பதற்கு நீங்க யாருக்கு ஏன் பயப்படணும்? உங்களுக்கு யார் தந்து உதவி செய்திருந்தால் நீங்க பயப்பட தேவையில்லையே. ஏனென்றால் உங்களோட தாயோ தகப்பனை யாரோ வாக்களித்தவர்கள் அரசியல்வாதிகள் வந்திருக்கலாம். ஏன் பயப்பட வேண்டும் நீங்கள் எல்லோரும்? நான் அவர்த்து கொஞ்சம் பேரை பார்த்தேன், போட்டோ எடுப்பாடு மூத்தே மறைக்குங்கள். ஏன் முதுக காட்டி ஓடுங்கள்? கடிக்கும் மிருகத்தோட வாழலாம், நடிக்கும் மனிதனோட வாழையலாம். தெரியுமா உங்களுக்கு? அதை மனதில் எண்ணிக்கொள்ளுங்க. பள்ளம் ஒன்று இல்லை என்றால் மேடு இருக்காது, மேடு என்று இல்லை என்றால் பள்ளம் இருக்காது. இதையெல்லாம் தாண்டி சொல்ல நாங்கள் சொல்றதுதான் எங்களது வாழ்க்கை. யாரும் எந்த அரசியல்வாதிகளும் உங்களுக்கு காசு தந்து நீங்க சாப்பிட்டுக்கிறீங்கல்ல. ஏதோ ஒரு வகையில் அரசியல் உத்தியோகத்தர் என்றாலும் தண்ட உடல் உளம் அனைத்தையுமே செலவழித்துத்தான் உழைத்து கொண்டிருக்கிறோம். யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களோட வாக்கை அளிக்கும் போது நாங்கள் தைரியமா பேசலாம், எதிர்த்து பேசலாம், யாருன்னு கேட்கலாம். எங்களோட வாக்கை கேட்கறதுக்கு உனக்கு என்ன அனுமதி இருக்குன்னு கூட கேட்கலாம். இலங்கை ஜனநாயக சட்டப்படி ஒரு அரசியல்வாதி உங்கள் வாக்கை வற்புறுத்தி கேட்டால் அவரை அந்த இடத்திலிருந்து எண்ணிக்கலாம். இந்த சட்டத்தை கூட நான் 6 மாதம் ஸ்பெஷலா படிச்சிருக்கேன். இந்த அரசியலுக்கு வந்து அதுக்கு எனது கட்சி தலைவர் ரௌஃபக் சாருக்கு நான் உண்மையா நன்றி செலுத்த வேணும். அவர் எந்த வகையிலும் எனக்கு பின்னால் நின்று ஒரு உத்தியாக இருந்தார். ஏனென்றால் மருகும் அஷ்ரப் அவர்கள் வழிநடத்தல் மாதிரி இருந்து கொண்டிருந்தார். அதுபோல நீங்களும் எஸ்எல்எம்சி என்ற கட்சி தான் எங்களுக்கு உருவானது என்ற எண்ணம் உங்களுக்கு தேவையில்லை. அதில் நாங்கள் இருந்து உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு வாங்க. புதிய ஒருத்தரை நாங்கள் எடுத்து வந்து இந்த சம்மாந்துறைக்கு ஒரு மகன் வேணும் என்று எண்ணுவதென்றால் நாங்கள் எல்லோருமே போராடுவோம். பழைய ஒருவர்களை கொண்டு வந்து அந்த சொல்லுவாங்க அவர் நல்ல ஒருவருக்கு பின்னாலும் ஒவ்வொருவருக்கு பின்னாலும் பயணித்தால் தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் இந்த பிரதேச சபைக்கு வந்த 4 வருஷமும் எல்லாரையுமே அறிஞ்சு விட்டேன், எவர் எப்படி என்று. அதை வெளியில் கூறுவதை விட மறைமுகமா சொல்றேன். என்னன்னு சொன்னா, நீங்கள் புதிய ஒருவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு வாக்களித்து அவரை அந்த ஆசனத்துக்கு அனுப்புங்கள். கோட்பாட்டை எழுதி வாங்குறதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. எங்களோட வாக்கை எடுத்து போய் நீங்க மக்களுக்கு இந்த சேவைகளை செய்ய வேண்டும் என்றதை எழுதி வாங்க இயலும். அந்த விஞ்ஞாபனங்களை வெளியிட சொல்லி அப்படியான ஒருவரை நீங்க இந்த ஊருக்கு ஒரு எம்பியாக வேணுமென்றால் ஒழிய, இல்லை என்றால் பழைய குருடி கதவை திரடி மீண்டும் இந்த வேதாள முருங்கமரம் மேறும் சரித்திரம் உருவாய் கொண்டே இருக்கும். இது இந்த நேரத்தில் இந்த டைமில் நீங்க இந்த தினத்தில் எழுதி வச்சுக் கொள்ளுங்க, சரியா?
நான் நினைக்கிறது அவரை சுடுவேன், இவரை சுடுவேன், அவரை அடிப்பேன். உண்டை மட்டும் நீங்கள் அல்லாவின் நம்பிக்கை வைங்கள். மரணம் எப்போது எதனால் என்று நமக்கு சாட்டப்படுமோ அதுதான் நமக்கு உண்டு. சரியா? இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தடுத்து இந்த பங்கனை நடத்துவது உங்களுக்கு அரசியலுக்கு அல்ல, இளைஞர்களை வழிநடத்த வேணுமென்றதுக்காக ஒன்று கூட்டியிருக்கிறார்கள். எனக்கும் இந்த நேரத்தில் பேச தந்தமைக்கும் எனது பேச்சை செவியேற்று மௌனமாக கேட்டதற்கும் நான் நன்றியை தெரிவித்து, ஏதாவது தவறுதலாக பேசியிருந்தால், மனநோம்படி பேசியிருந்தால் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமாம், இந்த நேரத்திலே பெண்ணாளுமையாக ஒரு நிகழ்த்தி விடைபெற்றிருக்கின்ற பயம் வேண்டாம், துணிச்சல் வேண்டும், தன்னம்பிக்கை தைரியத்தோடு களமிறங்க வேண்டும் என்று கேட்டு புதுமுகத்தை தேடுங்கள் அழகிய முறையில் ஒரு நிகழ்ச்சி விடைபெற்று தந்த சமாந்திரி முன்னாள் பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர் ஷரீஃபா அவர்களுக்கு இந்த வேளையிலே கௌரவமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நேரம் 1:30 இருக்கிறது. இந்த நேரத்தில் 7 வருடங்களை கடந்து பயணிக்கின்ற, அரசியல் கடந்து தற்போது பயணிக்கின்ற சமாந்திர இளைஞர் காங்கிரசுக்காக உருவாக்கப்பட்ட பாடல் இருக்கிறது. 4 நிமிடங்கள் 27 நிமிடம். எனவே அந்த பாடலுக்கு நாங்கள் இப்போது சென்று விட்டு வரலாம். ஏரா ஊரில் இருக்கின்ற சிறந்த பாடல் விருது பெற்ற ரிஸ்வி அவர்களுடைய குரலில், வரிகளில், இசையில் பாடப்பட்டு எமக்காக அனுப்பப்பட்ட பாடல் இப்போது உங்களுக்காக 7 வருடங்கள் கடந்து பயணிக்கின்ற இளைஞர் காங்கிரசுக்காக இந்த மேடையிலே ஒலிக்கிறது. செய்வதுதான் எங்கள் தேடல். காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ். கொண்டாடி மகளும் இளைஞர்கள் படையே 7வது ஆண்டில் கால்களை பதித்து கொண்டாடி மகளும் இளைஞர்கள் படையே உங்கள் மனம் காணும் கனவெல்லாம் வெல்லவே இன்று SLM-CSTRT ஒன்று கூடல் இதன் சொந்தங்களை வரவேற்று பாடும் பாடல் நல்ல சேவைகளை செய்வதுதான் எங்கள் தேடல். காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ். இளைஞர் காங்கிரஸ் ஸ்தாபக தலைவர் சட்ட இளமானி ஹாத்திக் இப்ராஹிம். இளைஞர் காங்கிரஸ் ஸ்தாபக தலைவர் சட்ட இளமானி ஹாத்திக் இப்ராஹிம். உங்கள் பொன்னான பணிகள் தொடரவே இன்று SLM-CSTRT ஒன்று கூடல் இதன் சொந்தங்களை வரவேற்று பாடும் பாடல் நல்ல
செய்வதுதான் எங்கள் தேடல். காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ். சத்திய வழியில் நித்தமும் நின்று புதுமைகள் படைக்க கைகள் கோர்ப்போம். எத்தனை இடர்கள் எதிர் வந்தாலும் அத்தனை தடையும் தகர்த்து நிற்போம். வெற்றி நடை போட சேர்ந்து வாருங்கள். இன்று SLM-CSTR ஒன்று கூடல். இதன் சொந்தங்களை வரவேற்று பாடும் பாடல். நல்ல சேவைகளை செய்வதுதான் எங்கள் தேடல். காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ். இன்று SLM-CSTR ஒன்று கூடல். இதன் சொந்தங்களை வரவேற்று பாடும் பாடல். நல்ல சேவைகளை செய்வதுதான் எங்கள் தேடல். காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ். காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ். காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ். நன்றி. ஏறாவூர் ரிஸ்வி எங்களுக்காக அந்த பாடலை தந்திருந்தார். எனவே அவருக்கு இந்த வேளைகளை நன்றிகளை சொல்லிக்கொண்டு இளைஞர் செயற்பாட்டாளர் அன்புக்குரிய ரஸ்மா சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சற்று 1 நிமிடம் 5 நிமிடங்கள் உரையை நிகழ்த்துவதற்காக அன்போடு முன்னால் வருமாறு இந்த வேளைகளை கேட்டுக்கொள்கின்றோம். ரஸ்மியா சார் அவர்களை அன்போடு முன்னால் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். 1 மணி 40 நிமிடம் 33 பாகை செல்சியஸ் பதிவாகி இருக்கிறது சம்மாந்துறை வெப்பநிலை. சரி, தொடர்ச்சியாக உரை நிகழ்த்துமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நேரத்தில் இங்கே பிரசிடமாக இருந்த சமாந்துறை நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய முன்னாள் பொறியியலாளர், பிரதம பொறியியலாளர், தற்போது புலனறுவை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய சிரேஷ்ட பொறியியலாளர் அன்புக்குரிய MSM நவாஸ் இன்ஜினியர் அவர்களுக்கு நன்றி வரவேற்றுக் கொண்டு இப்போது தொடர்ச்சியாக உரை நிகழ்த்துமாறு ரஸ்மியா சார் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضில்லு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. சபையில் இருக்கின்ற அனைவரையும் விழித்தவனாக இன்று சம்மாந்துறை STR இளைஞர் காங்கிரஸினுடைய வருடாந்த ஒன்றுகூடல். வழமையாக இந்நிகழ்வு ஹாலில் தான் நடக்கும். சும்மா மாவட்டத்தை அதிர வச்சு தான் நடக்கிற ஏரியா அன்றைக்கு சிம்பிளாக நடத்துகிறார் ஹாதிக் இப்ராஹிம். என்னென்று சொன்னால் வந்த உடனே பேச சொல்லிட்டார். ரெடி ஆகலை, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இளைஞர்களுடைய அரசியல் செயற்பாடுங்கிறது இந்த முஸ்லீம் சமுதாயத்தில் ஒரு மந்தகரமான ஒரு செயற்பாடு. ஏனென்று சொன்னால் ஒரு இருக்கும் என்று சொன்னால் மக்களுக்கு மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் அரசியல் எண்ணங்கள் அதுகளெல்லாம் கிளந்தலும் ஒரு நிலை இல்லை. ஆனால் சம்மாந்துறைக்கு வந்துக்கிட்டு ஒரு அரசியல் நெருக்கடியான காலம். இந்த மாவட்டத்தில் வந்துக்கிட்டு இளைஞர்களில் செயற்பாடில் வந்துக்கிட்டு சம்மாந்துறை மண் வந்துக்கிட்டு ஒரு முதன்மையான ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அதுக்கு நான் ஹாதிக் இப்ராஹிமை வாழ்த்துறேன், அவருக்காக பிரார்த்திக்கின்றேன். ஒரு இளைஞர் கூட்டத்தை கூட்டுறது என்பது இக்காலத்தில் பெரும் சவாலான ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால் சோசியல் மீடியாவில் மூழ்கி கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில்
இளைஞர்களை இவ்வாறு கூட்டி ஒரு நிகழ்வை நடத்துவது என்பது மிக பெரும் சவாலான விஷயம். முன்பு சொன்னது போன்று நெருக்கடியான காலத்தில் மட்டும்தான் சமூகத்துக்கு வந்துவிட்டு என்ன செய்யும்னு சொன்னால் அந்த அரசியலில் ஈடுபாடுகின்ற எண்ணம், அதில் உத்வேகம் எல்லாமே இருக்கும். அதுக்காண்டி நாம் நெருக்கடியை உருவாக்க இயலாது. சில நேரம் தேர்தலை வெல்வதற்காக வேண்டி சில அரசியல்வாதிகள் நெருக்கடியை உருவாக்குவாங்க. அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். நெருக்கடியை உருவாக்கி நான் என்ன செய்வாங்கன்றா ஒட்டுமைப்பட்டுருவாங்க. எப்போ நெருக்கடிகள் வந்துக்கிட்டு இந்த தளர்வாக போகிறதோ அப்போ வந்துக்கிட்டு முரண்பாடுகள் அது இதுகள் எல்லாம் வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும், ஒரு தேர்தல் வெற்றியை ஒரு ஊரில் வைக்கணும்னு சொன்னால் ஏதாவது ஒரு பேரினவாதத்திற்கு அழுத்தத்தை கொடுத்தோம்னா சரி, சிம்பிளை வந்துட்டு போகலாம். ஆனால் சம்மாந்துறைக்கு ஒரு தேவை இருக்கிறது. நிலையான ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மையை வந்துவிட்டு இந்த மண் வேண்டி நிற்கிறது. இந்த வேண்டி நிற்கிற இந்த தருணத்தில் வந்துவிட்டு அரசியல் செயற்பாட்டாளர்களுக்கு இடையில போட்டி, அதிகாரத்தை யார் பெறுவது அப்படிங்கிற போட்டி. இந்த போட்டியில் ஹாதிக் இப்ராஹிம் வந்திருக்கார், மற்றும் சில ஆக்கள். அதில் மிகவும் இளம் ஆள்ங்கிற டைமில் ஹாதிக் இப்ராஹிம் தான் இளம் ஆள். அது மிக பெருசா. அது இளம் ஆள் ஏன் வழங்குதுன்னு சொன்னால் அவர் இளம் ஆள் இல்லை, ஆனால் அவர் இளம் ஆளாக இருக்கார். மூத்தவர்கள் அரசியல் இருக்கிறதால அந்த வயசுக்கு இளம் ஆள். நான் ஏற்கனவே நிறைய இடத்துல பேசியிருப்பேன். நிறைய அரசியல் ஆளுமைகள் தற்போது இருக்கிற ஆக்கள் 30 வயது 20 25 வயது இளைஞர்களை வச்சு தான் எங்களோட தலைவர் மருகும் தலைவர் அவர்கள் இந்த சமூகத்தை ஒரு தனித்துவமான ஒரு கட்சியாக கட்டி காத்துட்டு இருந்தார். அந்த 20 அந்த மிக இளைஞர்களோட ஒரு தனித்துவமான ஒரு இயக்கத்தை கட்டி காத்த எம் தலைவன் இருந்த ஆக்கள் 20 வருடம் 30 வருடம் அப்படி இருக்காங்க. அப்ப ஒரு அரசியல் தேசிய அரசியல் செயற்பாட்டில் இளைஞர்கள் பழக்கப்படலை. அப்ப பழக்கப்படாம அப்படியோ இருந்துகிட்டு மரணத்தை எதிர்கொண்டுட்டாங்கன்னு சொன்னா அடுத்த தலைமுறை வந்துவிட்டு மிக பலவீனமான ஒரு நிலையில வந்துவிட்டு இருக்கும். குண்டி சட்டிக்குள்ள குதிரை ஓட்டின ஆக்களை கொண்டு போய் களத்துல விட்டா எல்லாத்தையும் பழுதாக்கி விடுவாங்க அடுத்த தலைமுறை. இதற்கு இப்ப இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களும் பதில் சொல்லணும். கட்டாயம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஹாதிக் இப்ராஹிமுடைய அரசியல் சம்மாந்துறையோட மட்டும், இப்படி ஒவ்வொரு ஊர ஆக்களுடைய அரசியல் சம்மாந்துறைய மட்டும். ஒரு 34 வயது உடைய ஒரு ஆள் தேசிய அரசியல் மிளிர்வதற்கான எந்த சந்தர்ப்பத்தையும் இந்த சமூக தலைவர்கள் இன்னும் தரல. கேட்டா கொடுத்து விட்டுருக்கோம், கொடுக்கும் 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 அப்படித்தானே, கொடுக்கும் கொடுக்கும் கொடுக்கும். அப்ப இதை நாம பெறணும். ஒரு தேசிய ரீதியாக இடம்பெறுகின்ற பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வது, ஒரு உயர்கூடத்தில் கலந்து கொள்வது, அதை இப்படி என்னென்றே தெரியாது. டொப் 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 உண்டு 3-4 வருடத்துக்குள் மரணங்கள் தலைமைகள் இறக்குமாக இருந்தால் அடுத்த தலைமுறைகளை கொண்டு இந்த சமூகத்தை நிலைநிறுத்துறதுக்கு 20 வருடங்களாகும் இந்த அரசியலை படிச்சுட்டு போறது. அது வரைக்கும் இந்த சமூகம் படுகொலியில தான் இருக்கும். நாம கண்ட அரசியல் தேர்தல் வந்தால் மேடையில் பேசுவது, தேர்தலை வெல்வதற்கான வியூகத்தை வகுப்பது, ஒவ்வொரு வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரிப்பது, இவ்வளவும் தான். மேற்குள்ள இந்த பெரும்பான்மை சமூகத்திலிருந்து வருகின்ற பிரச்சனைகளுக்குரிய சவால்களை எவ்வாறு எதிர்கொள்வது, அது சம்பந்தமான அறிவை எவ்வாறு வளர்த்துக் கொள்வது, அது சம்பந்தமான பயிற்சிகளை எவ்வாறு பெறுவது என்பதை எங்களோட மூத்த அரசியல் வந்துவிட்டு அதாவது அதை பயிற்றுவிக்கிறதுல தோல்வி கண்டிருக்காங்க. ஆனால் அதனான தொடர் முயற்சியை வந்துவிட்டு ஹாதிக் இப்ராஹிம் மேற்கொண்டு இருக்கிறதுக்கு நான் மீண்டும் வாழ்த்து சொல்கிறேன். எனக்கு ஒரு கவலை, கட்சி ரீதியான செயற்பாட்டை மிகவும் தனித்துவமாக இப்போ கொண்டு போகிறதுல வெற்றி பெற்றுவிட்டிருக்கார். அதை மீண்டும் எங்களோட கட்சியினூடாக அந்த பயணத்தை மேற்கொள்றதுக்கு
நான் வாழ்த்துறன் பிரார்த்திக்கன் என்று கூறி விடைபெறுவன். வாஹிர்தா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆம், இந்த நேரத்திலே உரை நிகழ்த்தி விடைபெற்றிருக்கின்ற ரிஃபாஸ் அவர்களுக்கு இந்த வழியிலே நன்றிகளை தெரிவித்து நேரடியாக நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டு குழுவுடைய தலைவருடைய உரைக்கு செல்கின்றோம். தொடர்ச்சியாக உரை நிகழ்த்துமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்வது, 7 வருட காலமாக தன்னை நோக்கி வருகின்ற பல வினா அம்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட விடை கொடுத்து அதை தன்னம்பிக்கையோடு தடுத்து சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற, இப்போதும் பல தடைகளை தாண்டி இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து தன்னம்பிக்கையோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற சமாந்துறை தேசிய பாடசாலையினுடைய அன்புக்குரிய ஆசிரியரும் இளம் ஆளுமை சமூக செயற்பாட்டாளர் சட்டக்கல்லூரி சட்டம் பயின்று கொண்டிருக்கின்ற சட்டக்கல்லூரி மாணவன், அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய இந்த சமாந்துறை இளைஞர் காங்கிரசினுடைய ஸ்தாபக தலைவர், இன்றைய நாள் நிகழ்ச்சியினுடைய தலைமையேற்று நடத்துகின்ற எங்களுடைய அதிதி, அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அல் ஹாஃபில் ஹாதிக் இப்ராஹிம் அவர்களை உற்சாகமான கரகோஷங்களுக்கு மத்தியில் இந்த வேளையிலே நாங்கள் உரை நிகழ்த்த அன்போடு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். அல்லாஹ்வை புகழ்ந்தவனாகவும் அவனுடைய தூதர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறியவனாகவும் எமது இளைஞர் காங்கிரசினுடைய விசேட ஒன்றுகூடல் நிகழ்வுக்கு இங்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய முன்னாள் பிரதேச சபையினுடைய உறுப்பினர் கௌரவ ஷரீஃபா அவர்கள் மற்றும் சமாந்துறை நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய முன்னாள் பிரதம பொறியியலாளரும் தற்போது புலனறுவை மாவட்ட பிரதம நீர்ப்பாசன பொறியாளருமான சகோதரர் நவாஸ் சார் அவர்களே, சகோதரர் முனீர் பள்ளிவாசனுடைய முன்னாள் தலைவர் அவர்களே, சமாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலையினுடைய பிரதி அதிபர் ஃபர்சான் சார் அவர்களே, கல்முனையைச் சேர்ந்த எங்களுடைய இளைஞர் செயற்பாட்டாளர் ஜவுசான் அவர்களே, கண்ணியத்துக்குரிய உலமா அபூபக்கர் அவர்களே, கல்முனையைச் சேர்ந்த சகோதரர் அஜ்வத் அவர்கள் மற்றும் அக்கரைப்பற்றைச் சேர்ந்த இளைஞர் செயற்பாட்டாளர் சஹரான் அவர்கள் மற்றும் டேலண்ட் பிளஸ் டிவியினுடைய பணிப்பாளர் சில்ஹான் அவர்கள், ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அம்பாறை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் நூஸ்கி அவர்கள் உட்பட சகோதரர் ஷரீஃபா மிஸ் அவர்களுடைய கணவர் உட்பட இங்கு வருகை தந்திருக்கின்ற கல்விமான்கள், புத்திஜீவிகள், எஸ்டிஆர் இளைஞர் காங்கிரசினுடைய உறுப்பினர்கள் மற்றும் கட்சியினுடைய முஸ்லிம் காங்கிரசினுடைய போராளிகள், நண்பர்கள், தோழர்கள், எங்களுடைய அறிவிப்பாளர் உட்பட இங்கு பேசி உட்கார்ந்திருக்கின்ற சகோதரர் நிந்தவூரை சேர்ந்த ரஸ்மி அயாஸ் உட்பட எங்களுடைய சகலரையும் தனித்தனியே விழித்தவனாக கருதி என்னுடைய உரையை துவங்கலாம் என்று நினைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், மிக நீண்ட நேரமாக பேச முடியாத ஒரு நிலை, மன்னிக்க வேண்டும். பகல் போசன விருந்துபசாரம் தாமதிக்கிறது என்று சற்று கொஞ்சம் பொருந்தி கொண்டு என்னுடைய உரைக்கும் ஒரு செவி மடுக்கிறதுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். திடீரென்று இவ்வாறான ஒரு நிகழ்வை ஏற்படுத்த காரணம், நிறைய பேர் ஏன் இந்த நேரம் இந்த நிகழ்வை நீங்கள் ஏற்பாடு செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். உண்மை ஏனென்றால் அண்மை காலமாக ஒரு சம்மாந்துறையில் பரவலாக என்னுடைய பேச்சு என்னவென்றால், நான் கட்சி மாறி போயிட்டேன், நான் முஸ்லீம் காங்கிரஸை விட்டு போயிட்டேன், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் விட்டு அவர் போயிட்டார், கட்சி அவருடைய அமைப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் முடிஞ்சு என்று நிறைய பேர் அந்த பிழையான விமர்சனங்கள், பிழையான அந்த கருத்துக்களை சரியாக விளங்க முடியாமல் தங்களுடைய பாணியில் கதைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. இந்த பேரில் சில மாற்றங்கள் கொண்டு வந்தேன்னா அன்றைக்கு சொன்னேன் நான். என்னண்டா, இந்த தடைகள், இந்த ஒரு நிகழ்வை ஏற்படுத்த போனால்
என்னென்ன ஒன்று தடையை போட்டு செய்யப்படாண்டாக்குறாங்க. இப்போ சம்மாந்துறையை பொறுத்தவரையில் ஒரு அலர்ஜி கொன்றிக்கி, சம்மாந்துறையை பொறுத்தவரையில் ஒரு என்னது அது எப்படின்னு சொல்லி சொன்னால் அது கேன்சரை விட மிக மோசமான ஒரு கேன்சர் கட்டி. அதை உடைத்தருவதாக இருந்தால், அதை இல்லாமலாக்குவதாக இருந்தால் அதற்கு சம்மாந்துறை மக்கள் தான் ஒரு ஏற்பாடை செய்யணும். இளைஞர்கள் முன்வரணும். அவ்வாறான முன்வருதல், அவ்வாறான விடயங்களுக்கு நாங்கள் பின்னோக்கி போவோமாக இருந்தால், இங்கு சொன்னதை போன்று 20 வருடங்களுக்கு பிறகு அல்லது 25 வருடங்களுக்கு பிறகு எங்களுக்கான தலைவர்களை நாங்கள் அடையாளம் காண முடியாது. ஏன் பயந்து ஓடி ஒழிக்கிறோம்? கடந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதி எங்களுடைய 7வது வருட பூர்த்தி நிகழ்வை கொண்டாடுவதற்கு மிக பிரம்மாண்டமான முறையில் நான் ஒரு ஏற்பாடை செய்திருந்தேன். அந்த ஏற்பாடு ஊர் முழுவதும் போஸ்டர் ஒட்டப்பட்டு, ஊர் முழுவதும் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு, ஊர் முழுக்க விளம்பரம் பண்ணப்பட்டு மிக கோலாகலமான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு ஒரு தனிப்பட்ட என் முயற்சியால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பினுடைய 7வது ஆண்டை கொண்டாடுவதற்காக ஒரு இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் கீழ் இருக்கின்ற ஒரு பிரஜையாக இருக்கின்ற எனக்கு சம்மாந்துறையில் ஒரு நிகழ்வை நடாத்த முடியாது என்று தடை விதிக்கின்ற, என்னுடைய நிகழ்வை நடத்தக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்ற அந்த மூதேவிகள், அவர்கள் வளர்ந்து வருகின்ற தலைமுறையை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் இன்று தடை என்று என்னை அவர்களால் முடியுமான சகல விடயங்களை தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். 7வது ஆண்டு நிகழ்வை 8வது ஆண்டில் கால் வைக்கின்ற வரைக்கும் வராத தடைகள் முஸ்லிம் காங்கிரசுடைய லெட்டர்பேட்டில் முஸ்லிம் காங்கிரசுடைய அமைப்பாளரினால் கடிதம் 8 வருடங்களாக அனுப்பப்படாத கடிதம் 8 வருடங்களுக்கு பிறகு சம்மாந்துறை போலீஸ் நிலையத்துக்கும் சம்மாந்துறை பிரதேச சபையினுடைய செயலாளருக்கும் அனுப்பப்பட்டது என்றால் அந்த 8 வருடமும் அந்த அமைப்பாளர் தூங்கிக் கொண்டிருந்தாரா அல்லது கோமாவில் இருந்தாரா என்று கேட்க வேண்டும். 8 வருடங்கள் நாங்கள் செயற்படுகின்ற பொழுது அவர் தடுத்திருக்கலாம். 1வது வருடம் நீங்கள் அவ்வாறு செயற்பட தேவையில்லை, நீங்கள் வாருங்கள், நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக செயற்படுவோம் என்று கூறியிருந்தால் நாங்கள் ஒரு காலமும் மறுத்து நாங்கள் புறமுதுகு காட்டி ஓட மாட்டோம். நீங்கள் தைரியமாக கூப்பிடுங்கள், உங்களோடு வந்து இணைந்து செயற்பட நாங்கள் தயாராக இருந்தோம் என்றும். ஆனால் உங்களுடைய அந்த பதவியை வைத்து சம்மாந்துறை போலீஸ் நிலையத்துக்கும் சம்மாந்துறை பிரதேச சபையினுடைய செயலாளருக்கும் கடிதம் எழுதி ராவோடு ராவாக என்னுடைய நிகழ்வை கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் நட்டப்படுத்தினார்கள். எனக்கு தயங்க மாட்டேன். 10 லட்சம் என்பது நான் துணிந்து இறங்கி இருக்கிறேன். 10 லட்சம் என்பது எனக்கு சாதாரண விடயம். ஆனால் அந்த 10 லட்சத்தையும் தாண்டி நான் எத்தனை கோடி இழக்க வந்தாலும் சம்மாந்துறைக்கான ஒரு புதிய முகம், புதிய பாராளுமன்ற பிரதிநிதித்துவம், புதிய தவிசாளர், புதிய மாகாண சபை உறுப்பினர் என்கின்ற அந்தஸ்து உருவாக்கித்தான் ஆக வேண்டும். வெறும் போட்டோக்கு பயந்து பேஸ்புக்கில் போடுவார்கள் என்று பயந்து யாரும் எந்த இளைஞரும் நீங்கள் ஓடி ஒழிக்க தேவையில்லை. ஏனென்றால் எங்களுடைய சமூகம், எங்களுடைய தலைவர்களை உருவாக்குவது நாங்கள் தான், எங்களுடைய சமூகத்தை ஆளுவது நாங்கள் தான், புதிய தலைவர்களை உருவாக்குவது நாங்கள் தான். ஆனால் நடப்பது என்ன? தடுப்பு. தடுக்கிறது மட்டும்தான் தெரியும். ஆகுமான காரியங்கள் அதிகாரத்தில் இருந்த பொழுதோ என்ன செய்ய வேண்டும் என்றோ அல்லது பதவியில் இருந்து சம்மாந்துறை மண்ணுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்கவில்லை. ஹாதிக் இப்ராஹிம் ஏதாவது நிகழ்வு செய்தால் அதை தடுப்பதற்கு மாத்திரம்தான் இருக்கிறார்கள். உண்மை கேளுங்கள், எல்லாவற்றுக்கும் தடுப்பு. அண்மையில
இந்த போன ஜனவரி டிசம்பர் நினைக்கிறேன் சம்மாந்துர முஸ்லிம் மத்திய மகாவித்யாலய பழைய மாணவர் சங்கத்துக்கு ஒரு தேர்தல் தெரிவு ஒன்று நடந்துச்சு. அந்த தெரிவுக்கு நான் இப்போ ஒரு அமைப்பை தான் செஞ்சுக்கிறேன். நான் இன்னும் அரசியலுக்கு வரையும் இல்லை, தேர்தலுக்கு கையும் இல்லை, ஒரு கட்சியில் இன்னும் என்னை ஏற்றுக்கொள்வானும் இல்லை, இப்போ கட்சிக்குள்ளே சேர்க்கானுங்களும் இல்லை, ஆனால் கட்சி உறுப்பினரும் இல்லை இப்ப. ஆனா ஒரு அங்கத்துவம் ஒரு ஐடி கார்டு ஒரு தந்தாங்க, அது இருக்குது அப்படியோ, அது பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப அந்த எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி 19 பேர்ல எங்கட பேச்சு ஊடாக நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பேச்சு ஊடாக என்ன நான் உத்தரவு இல்லை என்ன போட்டாங்க. அப்பா நான் அந்த கமிட்டிக்கு போனேன் பாடுறான் பாடு கடிதம் தான் 2 தரம் கடிதம். அங்க எடுத்து பார்த்தா நான் அரசியல் செய்கிறேன், அது செய்கிறேன், இது செய்கிறேன். இது இங்க உள்ளுக்கு இருக்கிறார்களா, வேற ஒருத்தரும் இல்லை, உள்ளுக்கு இருக்கிறார்கள். இந்த கடிதத்தை கொண்டு கொடுக்குறேன். இங்க அங்க போனா மீட்டிங்கு போனா இந்த 7-8 மாசமா எந்த பிரச்சனை பேசப்படுது, என்னக்கு கடிதம். இது என்னன்னு சொன்னா உண்மையாக தூய்மையாக நம்மட பாடசாலை நம்மட சமூகம் ஏதாவது நம்மால் முடியுமானதை செய்வோம் போனா அங்கேயும் தடுக்கிறதுக்கு அங்க ஒரு வேலை கடிதத்தை கொடுத்து அது பிரச்சனை பார்த்துன்னா கொஞ்சம் அதிகம் முடிச்சு வச்சிருக்கீங்க. திருப்பி அடுத்த பிரச்சனை, எந்த நிகழ்வுக்கு என்ன கெஸ்டா கூப்பிட்டாலும் சொல்றையாம என்ன கெஸ்டா கூப்பிடப்படா, ஹாஜிக் இப்ராஹிம நீ கூப்பிடப்படா, கூப்பிட்டு அடிப்போம், சண்டை குடிப்போம், குத்துவோம். இப்படி கதை. இப்போ அண்மையில் அது ஒரு சம்பவம் நடந்தது. இந்த கையாட்டிக்குள்ள ஒரு சொசைட்டி ஒன்று என்ன இந்த டீஷர்ட்ல வந்து கூப்பிட்டா அங்கே அவனோட கூப்பிட்டு மாதிரி பிறகு என்ன கூப்பிடல. என்னடான்னு கேட்டா வார கெஸ்டா வாராஜனே என்ன கூப்பிடப்படாண்டு. நான் தத்துவத்தில் போய் இறங்கினாங்க. இவ கூப்பிட்டா இவர் அடிக்கிற குத்துறை எல்லாம் மண்ணங்கடியை பார்ப்பாம நான் போய் இறங்கினாங்க. ஒன்று நடக்கல, எல்லாம் முடிஞ்சு அழகா சந்தோஷம் வந்து அங்கேயும் தடுப்பு. கட்சிக்குள்ள கட்சி வேலை செய்ய போனா கட்சிக்குள்ளேயும் தடுப்பு. எல்லாவற்றுக்கும் தடுப்பு தடுப்பு என்று சொன்னால் அப்ப சம்மாந்துறையில் ஒரு புதிய ஒரு முகம், ஒரு புதிய ஒரு நபரை நாங்கள் உருவாக்கி விடுறோம் இல்லையா? எப்போது நாங்கள் அதை உருவாக்குவது? சிந்திக்க வேண்டும். அவர்கள் இருக்கார்கள், அவர்கள் தேர்தல் கேட்கத்தான் வேணும். அவரோட வயசு அவருக்கு அடுத்த தலைமுறை, அந்த அடுத்த தலைமுறையை நாங்கள் எங்கிருந்து உருவாக்குறது? எல்லாரும் மகுத்தானது போறவு தேர்றையா வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறேன். அப்ப வாங்கன்னு கூப்பிடங்கள் என்ன நடக்கும்? எல்லாரும் தயங்குவாங்க. எப்படி அரசியல் செய்கிறது? எப்படி? ஏன்னா முதலா வாராக்களுக்கு என்ன நடக்கும்? ஒரு பின்னோக்கி தான் போவாங்க, அது செய்ய முடியாது. அதற்காகத்தான் சொல்லுறேன், எங்களுடைய அரசியல் பாதை என்பது தெளிவாக நேரான பாதை. யாரையும் வீழ்த்துவது, யாரையும் இல்லாமல் செய்வது என்ற நோக்கம் அல்ல. எல்லாரையும் அரவணைத்து கொண்டு போகின்ற அந்த நேரம் இந்த சம்மாந்துறைக்கான ஒரு பிரதிநிதித்துவத்தை நாங்கள் அடைவதற்கான ஒரு வழியாகவே. இன்னொன்று போகுது, இந்த ஹாஜிக் இப்ராஹிம் அவர் ஃபைசால் காசிமிடால், சிராஜ் மீரா சாஹிபிடால், ஹரிசிடால், இப்படி ஒரு விமர்சனம். பாராளுமன்ற உறுப்பினர்களோடு தொடர்பாக இருப்பது உண்மை, அவர்களால் முடியுமான விடயங்களை செய்வது உண்மை. ஆனால் அந்த சம்மாந்துறைக்கான பிரதிநிதித்துவத்தை இழந்து அல்லது இழக்க செய்கின்ற தொடர்பாக அது இருக்காது. அஜஸ்மாத்தாக சம்மாந்துறை மண் 17,000 வாக்குகளை சென்ற பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்தும் பாராளுமன்ற ஆசனத்தை இழந்தோமாக இருந்தால் காரணம் விகிதாசார தேர்தல் முறையில் இருக்கின்ற அந்த மாயாஜால வித்தை. இங்கு ஹாஜிக் இப்ராஹிமோ அல்லது இதர வார ஆக்கள் எல்லாம் சேர்ந்து அல்லது ஹரிசம்பியோடோ அல்லது பைசால் காசிமோடோ தொடர்பு கொண்டு இருந்து சம்மாந்துறைக்கான பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாமல் நாங்கள் சிந்திக்கவில்லை. எங்களுடைய பிரதிநிதித்துவம் சம்மாந்துறை மண்ணுக்கான அந்த பிரதிநிதித்துவத்தை 100% உறுதிப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை. சொல்லுவார்கள் சம்மாந்துறைக்கான பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் அவர் வெளியூருக்கு வேலை செய்யத்தான், ஹரிசுக்கு ஓட்டு போடத்தான், ஃபைசல் காசிமுக்கு பொய். சம்மாந்துறை மக்கள் ஒட்டுமொத்தமாக 40,000 மக்களும் ஒன்றிணைந்து ஒரு வேட்பாளருக்கு நாங்கள் வாக்களிப்போமாக இருந்தால் எந்த காரணத்துக்காகவும் வெளியூருக்கு எம்பி போக மாட்டாது. இதுதான் உண்மை.
தனிப்பட்ட நபர்களை விமர்சிப்பதன் மூலம், தனிப்பட்ட நபர்களை குரோதம் கொண்டு அவர்களை பழிவாங்குவதன் மூலம், தடுப்புகளை மேற்கொள்வதன் மூலம் அரசியல் பிரதிநிதித்துவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. பிரிவினைவாதம் முஸ்லிம் காங்கிரசுக்குள் இருந்து இரண்டாக உடைந்து பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற முடியாது. மீண்டும் நான் கூறிய விடயத்துக்கு வருகிறேன். கட்சி விட்டு நான் போய்விட்டேன் என்று கருத்துக்கு முஸ்லிம் காங்கிரஸை விட்டு மாறி செல்வதற்கு எந்தவித தேவையும் எனக்கு கிடையாது. வரப்போகின்ற இரு பிரதான தேர்தல் இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல். ஜனாதிபதி தேர்தலிலோ பாராளுமன்ற தேர்தலிலோ எனக்கு தற்போது போட்டியிடுவதற்கான எண்ணம் கிடையாது. அவ்வாறான எண்ணமும் இல்லை. அதை தலைவரிடம் கேட்கவும் இல்லை. முஸ்லிம் காங்கிரஸ் பிரதிநிதிகளிடம் நான் ஒரு காலம் விண்ணப்பித்ததும் கிடையாது. ஆனால் அவர்களாகவே கற்பனை செய்து கொள்கிறார்கள். உங்களுக்கு இப்ப பார்லிமெண்ட்டுக்கு போக ஆசையா கேட்பார்கள். யாரு? அவர்கள். அந்த சிந்திக்கின்றவர்கள் கேட்கிறார்கள், எனக்கு பாராளுமன்றத்துக்கு போக ஆசையான். அது மண்டையில் போட்டு சிந்திச்சு தான் என்ன கட்சி விட்டு தூரமாக்குறதுக்கான வேலை நடக்கு. ஒருவேளை பாராளுமன்ற தேர்தலுக்கு நான் போட்டியிட வந்துருவானோ, இல்ல வேற அவரோட பதவிக்கு நான் போட்டியா வந்துருவானோ அந்த பயம் தான். இல்லாவிட ஏன் உங்களோட வயசு என்னவா? எந்த வயசு என்ன? உங்களோட வயசுக்கும் எங்களோட வயசு, உங்களோட அரசியல் அனுபவம் எந்த வயசு குறைய பயப்பட தேவையில்லை யாரும். அரசியல் ரீதியாக உங்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்யறோம், பிரச்சனை இல்லை. சம்மாந்துறைக்கு ஒரு எம்பி எடுக்கணும், அதுக்கு செய்வோம். அதுக்காக வாராக்கள் போராக்கள் அவர்கள் அச்சு விட்டு போயிட்டார். வாங்க நீங்க எல்லாரும். இப்ப என்ன நடக்குது தெரியுமா? உங்களுக்கு நடக்கும். இப்ப ஒன்று சொல்றேன். இப்ப என்ன போட்டோ நடத்துறியாலவா? இப்ப என்ன போட்டோ நடத்தி நான் போட்டோலாம் போட்டா இப்ப என்ன நடக்குது தெரியுமா? உங்களை எல்லாம் ஜூம் பண்ணி பாப்பாங்க, பாக்குறாக்கள் தெரியும் உங்களுக்கு. பாப்பா பார்த்து போட உங்களுக்கு கோல் வரும். ஏன்டாப்பா அங்க போனாய்? அவன் தெரியும், வா என்னோட வந்துரி. ஏன் அங்க போறாய்? இது தேவையா? ஹாதிக் இப்ராஹிம் கூட்டம் நடத்தினா அந்த கூட்டத்துக்கு பாராக்கள் போராக்கள் எல்லாம் எண்ணி அவன் மோத்தையும் பார்த்து இவனை மோத்தையும் பார்த்து கூப்பிட்டு எடுத்து அவன் வீட்டு வழியை போய் குந்திக்கிறது தேவையாது. தேவையான விடயங்களை செய்யுங்களேன் பாப்பா. என்ன ஆக்கப்பூர்வமான விடயங்கள் தேவை, அந்த விடயங்களை செய்யுங்களேன். ஏன் நாங்க அந்த முகத்தையும் அந்த இதையும் பார்த்து நாங்க மற்றவர்கள் போறாங்கண்டா அவ போனா போட்டும். உங்களால முடியுமா? உங்களுக்கு இஃப்தார் செய்யலுமா? செஞ்சு விட்டு கூப்பிடுங்க, மக்களை வருவாங்க. இஃப்தார் நான் செஞ்சேன். இஃப்தாருக்கு போனாங்க முழு பேரும் கோல் எடுத்து சொல்லி வாங்க இஃப்தாருக்கு போனியா? ஓ இவ கூப்பிடு அவன் போப்படாடாப்பா. என்னடாப்பா நான் என்ன ஹராமா? நான் யூதனா? என்னைட்ட போப்படான்னு சொல்றதுக்கு விளங்கணும். பாருங்க எந்த ரீதியாக ஒவ்வொரு செயற்பாடுகளையும் தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இப்ப கோதாகுறைக்கு சம்மாந்துர பிரதேச செயலாளர் யார்? கிதிர் முகமது மிஸ்டர். அவரும் அரசியல் செய்ய தோங்கிட்டார். கேளுங்க அவர்கிட்ட போய். அவர் என்னண்டா இன்னைக்கு டவுன் ஹாலையும் தரமாட்டாராம். ஏண்டா அவர் கட்டி விட்ட சொத்து சமாந்துர பிரதேசனுடைய மிஸ்டர் முகமட் வந்து அவர் கட்டி வச்ச டவுன் ஹால் என்று வச்சுக்கிறார். கேன்சல் பண்ணுங்க சார் அதை கொஞ்சம். ஏண்டா அவருடைய சொத்து, அவருடைய வீட்டால் வந்த சொத்து என்றால்தான் எனக்கு வாடகைக்கு தரப்படாடே. சம்மாந்துர பிரதேசவை கட்டி போட்டிருக்கி வாடகை மக்கள் வருமானம் வரட்டும் வாடகைக்கு தர போட்டிருக்கி. அது என்ன வாப்பா எனக்கு மட்டும் தர மாட்டான் சொன்னாரா? சம்மாந்துர டவுன் ஹாலை இனி ஹாதிக் இப்ராஹிமுக்கு தரவே மாட்டேன்னு சொன்னாராம் சம்மாந்துர பிரதேசனுடைய செயலாளர். அவர் ஒரு அரசாங்க உத்தியோகத்தர். இந்த நாட்டில் வாழ்கின்ற ஒவ்வொரு பிரஜைக்கும் நாட்டில் இருக்கிற சுதந்திரத்தை, ஒரு அடிப்படை சுதந்திரத்தை பேணுறதுக்கு அவருக்கும் ஒரு இது இருக்குது, ஒரு உரித்து இருக்குது. அந்த உரித்தை அவர் பேண வேண்டும். எனக்கு சம்மாந்துறை டவுன் ஹால் தர முடியாவிட்டால் எதற்காக சம்மாந்துறை டவுன் ஹால் இருக்கிறது? சம்மாந்துறை நகர மண்டபம் எதற்காக இருக்கிறது? மக்கள் பாவனைக்காக இருக்கின்ற அந்த சம்மாந்துறை அப்துல் மஜீத் நகர மண்டபத்தை ஒரு தனிப்பட்ட பிரதேச சபையினுடைய செயலாளர்
தர முடியாது என்று சொன்னாராக இருந்தால் அந்த சம்மாந்துறை அப்துல் மஜீத் நகர மண்டபம் அவருடைய சொத்தாக இருக்க வேண்டும். இது மக்களுடைய சொத்து, பொதுமக்கள் கேட்க வேண்டும். நான் காசி கட்டி எடுக்கிற அந்த டவுன் ஹாலுக்கு ஏன் தடை? அவ்வாறு தடை செய்ய வேண்டிய எண்ணம் அவருக்கு இருக்கக்கூடாது. சம்மாந்துறை மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்றால் அதற்கான வாடகையை பெற்று அவர் தர வேண்டும். அவர் இதற்கு பிறகு அந்த அவ்வாறான விடயங்களை தவிர்த்து மக்கள் பாவனைக்கு என்று இருக்கின்ற அந்த டவுன் ஹாலை அவர்களும் அரசியல் பின்னணி இல்லாமல் சகலருக்கும் அவர் வழங்க வேண்டும். அடுத்த விடயம், என்னோடு இருந்த சிலரை பிரித்து எடுத்து இந்த அமைப்பை இல்லாமலாக்கி விடலாம் என்ற கோதாவில் சில குள்ளநரிகள் ஓடித் திரிகிறது, சில விடயங்களை செய்திருக்கிறார்கள். இருந்தாலும் என்ன விடயமாக இருந்தாலும் எத்தனை பேரை நீங்கள் பிரித்தெடுத்தாலும் இந்த இளைஞர் காங்கிரஸை வழிநடாத்தி செல்வதில், அதை முன்னோக்கி பயணிப்பதில் எந்த விதமான தடைகளுக்கும் நாங்கள் அஞ்சப் போவதில்லை. இவர்கள் எத்தனை பேர் போனாலும், எத்தனை பேர் இந்த 8 வருடங்களாக இந்த அமைப்பை உருவாக்கி இந்த அமைப்பை வெற்றி நடை போட நிறைய பேர் வந்து உதவினார்கள். கால ஈட்டில் அவர்கள் காணாமல் போனாலும் எங்களுடைய செயற்பாடு மிக அழகான முறையில், மிக நேர்த்தியான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் நீண்ட நேரம் இந்த இடத்தில் உரையாற்ற முடியாது. இருந்தாலும் காலப்போக்கில் சம்மாந்துறைக்கான பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெறுவதற்கான அந்த செயற்பாடுகளில் நான் முழு மூச்சாக சாத்தியமாக கூடிய ஒரு வேட்பாளரை சம்மாந்துறை மண் பெற்றுத் தருகின்ற பட்சத்தில் அந்த சாத்தியமான வேட்பாளரை இந்த மண்ணுக்கான ஒரு பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெறுவதற்கான ஒரு ஏணியாக நாங்கள் இருந்து பாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த சமூகம் இன்னும் 45,000 வாக்குகளை கொண்டு இருக்கின்ற சம்மாந்துறை சமூகம் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை இழந்து விற்க கூடாது. அதற்கான காரணகர்த்தாவர்களாக நாங்கள் இருந்து விடக்கூடாது. அத்தனை செயற்பாடுகளுக்கும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஒத்துழைத்து அந்த பாராளுமன்ற உறுப்பினரை பெற்று சம்மாந்துறைக்கான புதிய தலைமைகளை உருவாக்குவதற்கான வழிகளை ஏற்படுத்த வேண்டும். கடந்த 7 ஆண்டுகள் நிகழ்வை தடுத்ததன் மூலம் என்னுடைய செயற்பாட்டை நிறுத்திவிடலாம் என்பதற்கான அந்த செயற்பாடாக அவர்கள் செய்தாலும் அதற்கான ஒரு பதிலடியாகத்தான் நான் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றேன். இந்த அமைப்பு இன்ஷா அல்லாஹ் என்னால் முடியுமான வரை இந்த அமைப்பை நேரடியாக கொண்டு செல்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். தற்பொழுது வந்திருக்கின்ற அதிதிகள், நீங்கள் எங்களுடைய சகோதரர் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் அவர்கள் பேசிய போன்று ஆரம்பத்தில் இந்த அமைப்பை உருவாக்குவதில் இருந்து அவர் என்னோடு செயற்படுகின்றார். உண்மையிலே நிறைய ஒத்துழைப்புகளை எனக்கு வழங்கி இருக்கின்றார். இன்று வரைக்கும் அதற்கான நன்றிக்குடனுடாக அவரை நான் எந்த நிகழ்வாக இருந்தாலும் நான் கௌரவித்து அழைப்பது வழமை. இந்த நிகழ்வுக்கும் வருகை தந்ததற்காக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கூடுதலான நேரம் இங்கு பேசுவதை நான் விரும்பவில்லை. உங்களுடைய பொறுமையை நான் இங்கு சோதித்து பகச்சாப்பாட்டு நேரத்தையும் தாமதமாக்கி இந்த இடத்தில் உங்களை நான் மிக நீண்ட நேரமாக காத்திருக்க வைக்க விரும்பவில்லை. அவ்வாறான சங்கடங்கள் இருந்தால் நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டு, இன்ஷா அல்லாஹ் காலப்போக்கில் இவ்வாறான விடயங்களை எல்லாம் தகர்த்து நாங்கள் எல்லோரும் ஒத்துமைப்பட்டு சம்மாந்துறைக்குரிய ஒரு பிரதிநிதித்துவத்தையும் பெற்று எங்களுடைய அமைப்பையும் வலுப்பெற்று அந்த அமைப்பை முன்னோக்கி செல்வதற்கான முழு முயற்சிக்கும் நீங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்வுக்கு வருகை தந்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். ஸ்தாபக தலைவர் சட்ட இளமானி ஹாத்திக் இப்ராஹிம், இளைஞர் காங்கிரஸ் ஸ்தாபக தலைவர்
உண்மைகளை உரிமையோடு சொல்லி விடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வின் ஏற்பாட்டுக்குழு தலைவர், சமாத்ரி முஸ்லிம் மத்திய மகாவித்தியாலயத்தின் ஆசிரியர், சட்டக்கல்லூரி மாணவர் அல் ஹாஃபில் ஹாதிக் இப்ராஹிம் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து மதிய போசனம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதனை அனைவரும் கலந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் வேண்டப்படுகின்றீர்கள். தயவு செய்து தத்தமது இடங்களில் அமர்ந்து மதிய பூசணத்துக்கு தயவு செய்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நேரம் 2:10 இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை இப்போது செய்யப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு இங்கே வருகை தந்து சிறப்பித்திருந்த சமாந்திரி நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய முன்னாள் சிரேஷ்ட பொறியியலாளர், சமூக செயற்பாட்டாளர் அன்புக்குரிய எம் நவாஸ் இன்ஜினியர் அவர்களுக்கு இந்த வழிகளில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அதேபோன்று தற்போது புலனறுவை மாவட்டத்துக்கான நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய பிரதம சிரேஷ்ட பொறியியலாளராக கடமையில் அமைக்கப்பட்டிருக்கின்றார். அதேபோன்று இங்கே பிரசிடமாக இருந்த சமாந்துரை பிரதேச சபையினுடைய முன்னாள் உறுப்பினர் ஷரீஃபா அவர்களுக்கும் அவருடைய அன்புக்குரிய கணவருக்கும் இந்த வழிகளில் நன்றிகளை தெரிவித்து, நிகழ்ச்சிக்கு இங்கே வருகை தந்திருந்த சமாந்துரை தேசிய பாடசாலையினுடைய முன்னாள் உயர்தர பிரிவு கணித பாட ஆசிரியரும் தொழில்நுட்ப கல்லூரியினுடைய விரிவுரையாளருமான கணிதத்தை சிறப்பாக கற்றுக் கொடுக்கின்ற அன்புக்குரிய MC ஃபரசான் சார் அவர்களுக்கும், அதே போன்று இங்கே உரை நிகழ்த்தியிருந்த அன்புக்குரிய சகோதரர்களுக்கும் இந்த வழிகளே நன்றிகளை சொல்லிக்கொண்டு, இங்கே வந்திருக்கின்றவர்கள் தயவு செய்து அப்படியோ ஆசனங்களில் அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான மதிய பூசணங்கள் வந்து சேரப்போகிறது. நேர தாமதத்திற்கு நாங்கள் அன்போடு ஏற்பாட்டுக்குழு சார்பாக வருந்திக் கொள்கின்றோம். அதே போன்று இங்கே பிரசன்னமாக சிறப்பித்து இந்த ஒளிப்பதிவுகளை இங்கே எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஹாக் மீடியா, ஹாய் டிவி தமிழுடைய பணிப்பாளர் அன்புக்குரிய ஹசான் ரோஷன் அவர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவித்து, நிகழ்ச்சியிலே ஒலி அமைப்புகளை எமக்கு வழங்கியிருந்த மிஸ்காட் சவுண்ட் சிஸ்டம் மிஸ்காட் அவர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றிகளை நாங்கள் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்.